மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. காலையிலிருந்து செய்திக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, முதல்வர் ஸ்டாலின் அறிவாலயம் போறது செய்தி ஆகுது, நயினா நாகேந்திரன் பாஜக ஆபீஸ் போறது செய்தி ஆகுது, கமலாலயம் போறது. இங்கெல்லாம் ரெகுலரா போயிட்டு தானே இருந்தாங்கன்னா, இன்னைக்கு அது 2 சம்பவத்தின் பின்னணியிலும் வெவ்வேறு சம்பவங்கள் இருக்கு. அமித்ஷா வந்ததா இருக்கட்டும், பொன்முடி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதா இருக்கட்டும், இப்படின்னு பல சர்ச்சைகள். நேற்று தான் பாமக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரு. இப்படி அந்த பொறுப்புல இருக்கிறவங்க அடுத்தடுத்து நீக்கப்படுறது, புதுசா கொண்டு வரப்படுறதெல்லாம் பல வகையான சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணியோட முக்கிய தளபதியா சொந்த தம்பி மாதிரி இருந்த, அவருக்கு நிழலா இருந்த ஒரு நபர் வந்து கட்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. அதற்கு பின்னணியில எதிர்பாராத பல தகவல்கள் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு தமிழக அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து வந்து திமுகவிற்கு பெரிய சிக்கலா வந்திருக்கு. அதாவது ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிருப்பாரு இல்லையா, நீங்க பேசும்போது பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பல மேடையில சொல்லிருப்பாரு. பயமா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த திமுக அமைச்சர்களாகட்டும் அப்புறம் திமுக நிர்வாகிகளாகட்டும் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிட்டே வராங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதாவது தேர்தலுக்காக பேசுறது கிடையாது, எப்பவுமே பேசுறது ப்ராப்பரா பேசணும், தெளிவா பேசணும், கரெக்டா பேசணும். ஏன்னா வெறும் பொன்முடி கிடையாது, மாண்புமிகு பொன்முடி, அமைச்சர் பொன்முடி வேற. அது மட்டும் இருக்கும்போது அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நீங்க வந்து எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இதுவே தெரியாம தொடர்ந்து சர்ச்சையில மாட்டுறது பொன்முடிக்கு வழக்கமா போயிருச்சு. பொன்முடி மட்டும் இல்ல, பல அமைச்சர்களும் சர்ச்சையில மாட்டினாங்க. துரைமுருகன் சர்ச்சையில மாட்டினாரு. இந்த மாதிரி பல சர்ச்சைகள் தொடர்ந்து அமைச்சர்கள் ஏற்படுத்தினதால இன்னைக்கு கட்சி பதவியை ஸ்டாலினே பறிச்சிருக்காரு. பொன்முடி வந்து திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு. அந்த பதவியில இருந்து பொன்முடியை தூக்கி இருக்காங்க. அவருக்கு கட்சியோட தலைவர், அடுத்து பொதுச் செயலாளர், அடுத்து பொருளாளர், அதற்கப்புறம் தான் துணை பொதுச் செயலாளர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொன்முடி, அதாவது இப்ப என்ன சர்ச்சை அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அதுவும் பின்னாடி இந்த பேனர்ல பெரியார் இருக்காரு. பெரியார் குறித்தான அந்த மேடையில பேசும்போது அவருக்கு தெரியுது இது பேசக்கூடாதுன்னு தெரியுது. மேடையில கேட்கிறார், இது பேசலாமாப்பான்னு கேட்கிறார். அதாவது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச பேச்சை எதுக்காக ஒரு அமைச்சர் மேடையில பேசணும் அப்படின்ற ஒரு விவாதம் நடந்திருக்கு இல்லையா. தொடர்ந்து பேசுறாரு. பேசின உடனே பெரிய சர்ச்சையில மாட்டினாரு. இன்னைக்கு காலையிலேயே வந்து திமுக எம்பி கனிமொழி வந்து ஒரு ட்வீட்டை போட்டாங்க. அதாவது என்னதான் பேசினாலும் இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய கருத்தா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு என்பது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே வந்து திமுக ரியாக்ட் பண்ணிருக்கு. அதாவது இன்னைக்கு காலைல தான் கனிமொழி போட்டாங்க, நேத்தில இருந்து வைரலா போயிட்டு இருக்கு, இன்னைக்கு காலைல கனிமொழி போட்டிருக்காங்க. உடனே திமுக ரியாக்ட் பண்ணி கட்சி பதவியிலிருந்து தூக்கி இருக்காங்க. ஆனா மேற்கொண்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே பொன்முடி கொஞ்சம் உஷாராயிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி சிஎம் பார்த்து விளக்கம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு விழுப்புரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு போல சென்னைக்கு. சென்னையில வந்து ஸ்டாலினை பார்த்து விளக்கம் கொடுத்துட்டு, விளக்கம் ஏற்கப்படுமா, அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா அப்படின்றத பார்க்கணும். இதுல என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர்களாகட்டும் மூத்த நிர்வாகிகளாகட்டும் இந்த மாதிரி எதனா சர்ச்சை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கப்படும், இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற தகவலை வந்து திமுக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இதனால பல நிர்வாகிகள் கலக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இதுல அழகு நீங்க சொன்ன அந்த சர்ச்சைக்குரிய விவகாரம், அந்த பட்டையா நாமமா விலை மாது இதெல்லாம் குறித்து பேசுனதுதான் அந்த வீடியோ. அது பார்க்கும் பொழுது யார் ஒருவருக்கும் முகச்சுழிவு ஏற்படும். என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு அதைத்தான் கனிமொழி எம்பி ரொம்ப வெளிப்படையா போட்டு உடைச்சிருந்தாங்க. அதை எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா. அந்த நடவடிக்கை எடுத்ததுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வழக்கமா இது மாதிரி கட்சியில இருந்து ஒருத்தர் விடுவிக்கப்படுறாரு அல்லது சேர்க்கப்படுறாரு, பொறுப்பு கொடுக்கப்படுது, பொறுப்பு எடுக்கப்படுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையிலான அறிவிப்பு தான் வெளியாகும். ஆனா துரைமுருகனுக்கே இந்த முறை முதல்வர் சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ஆவேசமான முதல்வர். இந்த தகவல் கிடைச்ச உடனே அவரே நேரடியா அவர் பெயர்ல கட்சியினுடைய தலைவரா திமுக தலைவர் ஸ்டாலின்கிற அந்த அறிவிப்பு வெளியா இருக்கு. இவரை நீக்கி இருக்கோம், அவருக்கு பதிலாக திருச்சி சிவாவை சேர்த்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓசி பஸ்னாரு, அப்புறம் ஒரு பெண்ணு மனு கொடுக்க வந்த பெண்ணுகிட்ட சமூக ரீதியான பேச்சுகள்லாம் பேசினாரு. போராடமெல்லாம் சர்ச்சை எத்தனையோ முறை கண்டிச்சாச்சு. ஆனா அவரது நியாயமான நிலைப்பாட்டுக்கு முதல்வர் துணையா இருந்தாரு அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. என்னன்னா,
ஒரு முறை வந்து இந்த தொடர்ந்து ஆளுநருக்கு எதிரான சர்ச்சைகளை பேசினதா இருக்கட்டும், அதற்கடுத்து அவர் வந்து பதவி வந்து சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்குல பதவி விட்டு ஆளுநரா நீக்கினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் அவரை மீண்டும் பதவியில் அமர வச்சதா இருக்கட்டும்னு முதல்வர் பொன்முடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், 2 பேருக்கும் இடையில நல்ல ஒரு நட்பு இருக்குது, தொடக்க காலத்துல இருந்து இருந்த நட்பு. அதன் அடிப்படையிலும் அவர் ஒரு கட்சிக்கு முக்கியமான தலைகர்த்தருங்கிற அடிப்படையிலும் விட்டு கொடுக்காம தான் இருந்தாரு. ஆனா எவ்வளவு காலம் தான் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை அவர் சகிச்சுக்கிட்டே இருக்கிறது? அதன் நீட்சியாதான் வேற யாரையும் கலந்தாலோசிக்காம முதல்வர் ஜெயலலிதா பாணியில இந்த முடிவை ரொம்ப அதிரடியா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய நீட்சியா இங்க அடிச்சா அங்க அதிருதுங்கிற மாதிரி பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்காரு இல்லையா, தூத்துக்குடியில ஒரு சம்பவத்துல சமீப நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசினாரு. அது வந்து இப்ப கிடையாது, ரொம்ப ரீசெண்டா போன மாசம் பேசிக்கிட்டு ரொம்ப நாள் ஆகும். இப்ப திடீர்னு, அதாவது பனைமரத்துல தேல் கொட்டுனா தென்னை மரத்துல நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் துரைமுருகன் முந்திக்கிட்டு ஒரு அறிவிப்பு நம்மள தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுறேன். அது என்ன சர்ச்சை அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பத்தி துரைமுருகனும் ஒரு கருத்தை பேசியிருப்பார். அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா அவர் என்ன இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கலைஞரால வளர்க்கப்பட்டவன் நானு, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி நான் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசினது ஸ்டாலினுக்கு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும், அது எனக்கு இப்பதான் புரியுது, அதுல இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலைல. அதாவது பொன்முடி பதவி தூக்குனதுக்கு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்க கூடாதுன்னு கண்டிச்சதாக சொல்லப்படுது. அதனுடைய நீட்சியா இப்படி சொல்றாரு. அதே நேரம் இது வந்து என்ன சொன்னாருன்னா, திமுக வந்து பலமா இருக்குது, மற்றவர்கள் பலவீனமா இருக்காங்கன்னு சொல்றதுக்காக அந்த பழைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்காரு பொது வழியில. அதாவது கலைஞரே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு தான் அவர் தன்னை சொல்லிப்பாரு. அதன் நீட்சியா தான் அவர் வந்து இந்த பேர் கூட மாற்றுத்திறனாளின்னு அவர் தான் கொண்டு வந்தது. அப்பேற்பட்டவருடைய மிக முக்கிய சீடரா இருந்த துரைமுருகன் இதை சொல்லியிருக்க கூடாதுங்கிறத கண்டிச்சுதான் மாற்றுத்திறனாளிகள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப அவரே அதை சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்டாகவும் அதை பார்க்கப்படுது. ஏற்கனவே அழகு முதல்வர் ஸ்டாலின் வந்து சர்ச்சைக்குரிய வகையில பேசின அல்லது அவங்க பேர் தவறான முறையில் அடிபடுற எல்லா அமைச்சர்களுக்கும் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு. முன்னாடி உதாரணம் பாத்தீங்கன்னா, ஆவடி நாசர் ஒரு இடத்துல திமுக நிர்வாகி சேர் எடுத்து லேட்டா அனுச்சுன்னு கல்லு தூக்கி அடிச்சு சர்ச்சையில மாட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரது குடும்ப உறவுகள் அரசியல் ரீதியான அரசாங்க ரீதியானதுல தலையிடுறாங்க அப்படின்னு அதிரடியா அவர் பதவியில வந்து நீக்கினாரு. அதுக்கடுத்து செஞ்சி மஸ்தான் கொண்டு வரப்பட்டாரு. செஞ்சி மஸ்தான் இந்த வேலைகள்ல ஈடுபட்டாரு. அவர் வந்து கட்சி அரசியலா இருக்கட்டும் அல்லது அரசியல் அரசமைப்புல அவர் செய்யக்கூடிய சில வேலைகளா இருக்கட்டும்ங்கிறது ரொம்ப கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக இருக்கு. குடும்ப உறவுகள் தலையிடுங்கிற அடிப்படையில் அது குறிப்பா வந்து ஒரு சாராய வியாபாரி கூட கேட்க வெட்டின மாதிரியான வீடியோக்கள்லாம் எதிர்கட்சிகள் வெளியிட்ட நேரத்தில் அவர் மீது நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் ஆவடி நாசர் இப்ப பதவியில் வந்திருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் ராமச்சந்திரனா இருக்கட்டும், அவர் வந்து கட்சி ரீதியான ரொம்ப ஆக்டிவா இல்ல, தொண்டர்கள் அனுசரிச்சு போலங்கிற அவர் மீது நடவடிக்கை. மனோ தங்கராஜ் அவர் வந்து சில சர்ச்சைகளை சிக்கினார், ஆவின் முறைகேடு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்படி பல வழக்குல சிக்கினவங்களை இன்னமும் கட்டம் கட்டி வெளியே தான் வச்சிருக்காரு. அந்த வகையில நீங்க இதுல ஒரு விஷயம் நடக்கு, பொன்முடி ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று பேசியிருப்பாரு, வர 2026 தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமையில தான் கட்சி இருக்குன்னு. ஏன்னா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள்லாம் ரொம்ப நெருக்கமா கட்சியில அடுத்து வந்துட்டாங்க. பொன்முடி சர்ச்சை பேச்சுகளாலேயும் முதல்வர்கிட்ட விலகி போயிட்டு இருக்காரு அப்படின்னு கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் திமுக. அது பொன்முடிக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பேசுறதுல கரெக்டா இருக்குமா இல்லையா, அதுதான் மக்கள் கேட்கறாங்க. நீங்க வந்து அமைச்சரா இருக்கீங்க, அமைச்சரா இருக்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன வேணா பேசிடக்கூடாதுல்ல. இப்போ உங்களுக்கே வாய்ப்பு வருமானு தெரியாத பட்சத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. இப்போ இந்த பொன்முடி விவகாரத்திலேயே திமுக மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சு என்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காரு போல. இது கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு பேச்சு அது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு நிச்சயமா சிஎம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்காக இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. டக்குண்டு ஒரு அன்னைக்கே பேசியிருந்தார் அப்படின்னா, இது வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே பொன்முடிக்கு நடவடிக்கை எடுத்து இதற்காக தான் நடவடிக்கை எடுத்தான்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அப்படின்னா அப்பவே வந்து அந்த சர்ச்சை கொஞ்சம் இருந்திருக்காது. இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எதுக்கு இன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், ஒருவேளை இன்னைக்கு அமித்ஷா வராரு, அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்காரு இல்லையா, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாஜக காரங்க பெரிய குற்றச்சாட்டை திமுக மீது சுமத்துவாங்க, அதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்தலான்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாரா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே மத்திய புலனாய்வு அமைப்புகள்லாம் வந்து திமுக அமைச்சர்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கு. அமைச்சர் நேருவா இருக்கட்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அவங்க சகோதரர்களா இருக்கட்டும், தொடர்ந்து பலமுனை தாக்குதலுக்கு திமுக ஆளாகி இருக்கு. இந்த நேரத்துல நீங்களே எதிரிகளுக்கு இலகுவான ஒரு பாதையை சமைச்சு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் திமுக தலைவரும் தமிழக முதல்வருடைய கோரிக்கையா இருக்கிறதா அறிவாலய தரப்புகள்ல பேசுறப்ப தகவல் சொல்லப்படுது. சோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள பொன்முடி வந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாரு, அந்த விளக்கம் ஏற்கப்படுமா இல்ல அவரோட அமைச்சர் பதவி தப்புமா இல்ல பறிக்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. இதை எப்படி ஸ்டாலின் கையாள
கையாள போறாரு. ஏற்கனவே அறிவாலயம் வந்ததே நீங்க சொன்னது போல பெரிய செய்தியா மாறுனுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸா மக்கள்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுதுன்றத கவனிச்சுட்டு வர சமயத்துல தான் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே டைம்ல இதுக்கு பேரலா சற்றும் குறையாம ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, பாஜக கேம்ப்ல இருந்து நேற்று இரவு அமித்ஷா சென்னை வந்தாரு. இன்னைக்கு காலையில இருந்தே சென்னை முழுக்க பரபரப்பான சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா காலையிலேயே ஆலோசனை கூட்டம் நடந்துதான் இருந்தது. அப்புறம் அமித்ஷா வந்து அங்கிருந்து கிளம்பி தமிழிசை வீட்டுக்கு போனார். அவரோட தந்தை குமரியானந்த தவறினார் இல்லையா, அவரை வந்து விசாரிக்கிறதுக்காக தமிழிசை வீட்டுக்கு போய் அமித்ஷா போனாரு. அங்கிருந்து டைரக்டா ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கார்ல, இவர் வந்து RSS அபிமானி குருமூர்த்தி, இவரோட இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சரே அவர் தேடி போய் பார்க்கிறார். இப்ப இங்கதான் பெரிய ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதாவது அமித்ஷா நினைச்சிருந்தா குருமூர்த்தியை அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு பார்க்க முடியும், எதுக்காக அவரோட வீட்டுக்கே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அவர் வீட்டுல உணவு சாப்பிட்டுட்டு டிஸ்கஷன் பண்றதாக சொல்லப்படுது. இருந்தாலும் ஒரு முக்கியமான கரெக்ட். ஆமா, ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் போது எல்லார் வீட்டுக்கும் போறது கொஞ்சம் கேள்விக்குறி தானே. ஏன்னா பாதுகாப்பு கேள்விகள்ல இருக்கும்போது அந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அமித்ஷா வந்து குருமூர்த்தியிடம் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா அந்த பிரஸ் மீட்டே ஸ்கெட்யூல் பண்ண டைமோட தள்ளி போயிருக்கு. அந்த அளவுக்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக குருமூர்த்தி இடத்துல வந்து அமித்ஷா பேச்சுவார்த்தை பண்ணிருக்காரு. இது என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, இது இந்த அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தல் குறித்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த பாஜக தலைவரை யார் வரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முறை வந்து RSS ஓட தலையீடு இருக்குமா, அதாவது தமிழ்நாட்டு பாஜகவுக்கு அடுத்த தலைவரா யார் வரணும் அப்படின்றத முடிவு பண்ற இடத்துல RSS இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இல்லாம எப்படி இருக்கும்? மேல மத்திய அரசுல பிரதமர் யார் வரணுங்கிறது RSS வந்து மறைமுகமா தலையிடும். ஆனா இந்த வாட்டி வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது அமித்ஷா வந்து குருமூர்த்தி பார்த்த மாதிரி தெரியல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளிப்படையா வந்து RSS அபிமானியா இருக்கக்கூடிய குருமூர்த்தியை பார்த்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற சமயத்துல வெளிப்படையா RSS தலையிட போகுதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுல இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் வர்றது பாஜகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்க போறாருங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டே வருது. அதுல தொடர்பா கூட்டணி பேச்சுக்கெல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அவரை சந்திக்க போறாங்க. அந்த நேரத்துல டிடிவிக்கு உடம்பு முடியாம மருத்துவமனையில் அனுமதி ஆயிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் வேற சில சர்ச்சையில் இப்ப ஒரு தலைவரே இல்ல, அப்படி ஒரு சர்ச்சை அவங்களுக்கு புதுசா போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சந்திப்பாரா அல்லது அது ரகசிய சந்திப்பா அமையுமா அப்படிங்கறதா இப்போதைக்கு அதிமுக வட்டாரங்கள்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் இருக்கு. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு கமலாலயம் வந்தாரு. அது ஒரு செய்தியானுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் செய்தியானுச்சு அப்படின்னா, அடிக்கடி என்ன அவர் தான் அந்த கட்சி முக்கிய தலைவரா இருக்காரு, கமலாலயத்துக்கு வருவாரு. இந்த முறை வந்தப்ப படிக்கட்டெல்லாம் தொட்டு கும்பிட்டு சாஷ்டாங்கமா உள்ள போயிருக்காரு. அவருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரா அல்லது இவர் தான் அடுத்த தலைவர் அப்படிங்கறதுனால இதெல்லாம் செய்யறாரா அப்படிங்கிறது கேள்வியை உள்ளாக்கி. இல்ல, அது முன்னாடி இந்த போட்டியில வந்து நயினா நாகேந்திரன் தான் லீடிங்ல இருந்தார். ஆனா அது நேத்திக்கு வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க, பாஜக போட்டாங்க இல்லையா, அதாவது 10 வருஷம் அடிப்படை உறுப்பினர் இருந்தா மட்டும்தான் நீங்க போட்டி போறது தகுதி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்பவே வந்து நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு பேசப்பட்டது. ஆனா அப்புறம் என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் பண்ணார் அப்படின்னா அவருக்காக அந்த விதியை தளர்த்தப்படும் சொல்லி பாஜக சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அந்த விதியை போடணும், எதுக்கு தளர்த்தணும், அதாவது போட்ட விதி ஒரு நாள் கூட தாங்கி பிடிக்கும். அதனால வந்து ஆமா நேத்திக்கு சொன்னாங்க, வேட்புமனு தாக்கல் சொன்னாங்க, விதியை சொன்னாங்க. இன்னைக்கே அந்த விதியை வந்து தளர்த்துறோம் அப்படின்னா எதுக்காக அந்த விதியை போடணும்னு தான் பெரிய கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இதுல இப்ப அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது உண்மையா பொய்யாங்கிறது ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும், அல்லது ரகசியமான சந்திப்பாங்கிறதும் பிற்காலங்களில் தெரிய வரும். இந்த முக்கியமான சமயத்துல தான் அதிமுக கொங்குல ஒரு முக்கியமான நபர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்காரு. இன்னைக்கு இந்த சமயத்துல அவர் வெளியேறி இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு மெசேஜ் சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி சேர்றது பிடிக்கலையா, இல்ல வேலுமணி மீது கோபமா, அது பல கேள்விகள். ஆனா அதுல வேலுமணி மீதான மிக கடுமையான கோபம் தான் அந்த முடிவுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் பலராலும் சொல்லப்பட்டு வருது. அவர் யாருன்னா சந்திரசேகர், SP வேலுமணியோட நிழலா இருந்தவர். அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழா இருக்கிற நமது அம்மாவுடைய வெளியீட்டாளராகவும் இருந்துட்டு வர்றாரு. இப்படி பல முக்கிய பொறுப்பு கட்சியில எம்ஜிஆர் இளைஞரணியோட மாநில செயலாளரா அந்த பொறுப்புல SP வேலுமணி மினிஸ்டர் இருக்கும்போது சந்திரசேகரை வந்து நிழல் அமைச்சர் அப்படிதான் கூப்பிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய பின்புலம் இருந்தது, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது சந்திரசேகருக்கு. அதை விட முக்கியமான நபருங்கிறது ஒரு உதாரணம்
என்ன தெரியுமா, எப்பெல்லாம் எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு ரைடு வருமோ அப்பெல்லாம் சந்திரசேகர் வீட்டுக்கு ரைடு. ஏன்னா எஸ்பி வேலுமணி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தார் இல்லையா, சோ உள்ளாட்சி தொடர்பான அனைத்து கான்ட்ராக்ட்களையும் சந்திரசேகர் தான் கவனிச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த பண தொடர்பான சமாச்சாரங்களையும் எஸ்பி வேலுமணி சார்பா சந்திரசேகர் தான் கவனிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி வந்து இவர் மீது பெரிய நம்பிக்கையில் இருந்தாரு. அந்த நம்பிக்கை வந்து நாளடைவுல உடைப்பட்டது. எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொடர்ந்து அதிமுக வரக்கூடிய தோல்வி, அப்புறம் வந்து இந்த பண தொடர்பான விஷயங்கள்ல வந்து சந்திரசேகர் சரியா கையாளல அப்படின்ற கோபத்துல வேலுமணி இருந்ததாகவும், அப்புறம் இந்த வேட்பாளர் தொடர்பான தேர்வு இருக்கு இல்லையா, அதாவது சந்திரசேகர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தார், அதுவும் கிடைக்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தல வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தார், அதுவும் கிடைக்கல. சரி, கோயம்புத்தூர் மேயரா மாறலாம்னு பார்த்தார், அதுவும் கிடைக்கல. இந்த இத்தனை தடைகளுக்கும் முக்கியமான பொறுப்பு கிடைக்கும்னு பார்த்தார், அதுவும் கிடைக்கல. இத்தனை தடைகளுக்கும் வேலுமணி தான் காரணமா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மீது சந்திரசேகர் கோபம் இருந்தது. ரெண்டாவது, கோயம்புத்தூர் மேயர்னா இவர் கவுன்சிலரா இல்ல இல்லையா, இவரது மனைவி தான் கவுன்சிலரா இருக்காங்க. கோயம்புத்தூர் 38வது தொகுதின்னு நினைக்கிறேன், அதுல கவுன்சிலரா ட்ரை பண்ணாங்க. ஆமா, அவங்க தான் மேயர் ஆகணுங்கிறது பல கைகள் நகர்த்தினாரு. அதுவும் எஸ்பி வேலுமணி செஞ்சு தரல. அது மட்டும் இல்லாம எஸ்பி வேலுமணியோட மகன் திருமணத்திலையும் இவருக்கு உரிய மரியாதை எதுவும் கொடுக்கப்படல, கறி விருந்துக்கு இவர் அழைக்கப்படல, அவர் கேட்கற சில டெண்டர்கள் வந்து செய்து தரப்படல. அடுத்து இவர் வந்து கட்சியில சில நபர்களை கை காட்டி இவருக்கு பொறுப்பு போடுங்கன்னா அதுவும் போடுறது இல்ல. ரொம்ப நாளாவே இந்த முட்டல் மோதல் இருந்துகிட்டே வந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல இப்ப தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தார் இல்லையா, அப்ப செந்தில் பாலாஜி அவருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏ தொகுதிகளுமே நம்ம வசம் வரும் கண்டிப்பா இந்த தேர்தலில் அப்படின்றாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து வெறுமனே வேலுமணியோட ஆதரவாளர் தம்பி அப்படிங்கறத தாண்டி இவர் வந்து மிக முக்கியமான கொங்குகளோட ஒரு தளபதியா இருந்தாரு. அதோட நூக்கன் கார்னர் எல்லாமே தெரியும் கோவை தொகுதியோட. அதன் நீட்சியா இவர் எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சி செல்வாக்கு பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து செந்தில் பாலாஜி ரொம்ப திறமையா இவரை திமுகவுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இவரது மனைவி அதிமுக கவுன்சிலரா இருக்காங்க. இப்ப அவங்க அந்த கட்சியில நீடிப்பாங்களா அல்லது வெறுமனே சுயேட்சை கவுன்சிலரா அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளில வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இவர் சந்திரசேகர் வந்து என்னதான் கட்சியில இருந்து விலகினாலும் வெளிப்படையான காரணம் எதுவும் சொல்ல, என்ன சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட காரணம் சொல்லியிருக்காரு. வெளிப்படையான காரணம் சொல்ல, நீங்க சொன்னது போல திமுக போட்ட ஸ்கெட்சா இங்கிருந்து விலகி திமுக இடம் சேர போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பிருத்திவி இப்ப நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாமா பழி வாங்குவாங்க அப்படின்றது. இப்ப அந்த லவ் ஃபெயிலியர் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு காதல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப எல்லாம் 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி பழி வாங்குறாங்க, விதவிதமா யோசிச்சு பழி வாங்குறாங்க. அது மாதிரி இந்த பழிவாங்கும் சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு இல்லையா. அதுல ஒரு வினோதமான பழிவாங்கல் தான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சுமன் சிக்தர் அப்படின்ற ஒரு 2K கிட் போல. சிக்தர், சுமன் சிக்தர். ஆமா, இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நாளடைவுல இந்த லவ் பிரேக்கப் ஆயிருச்சு போல. ரொம்ப கடுப்புல இருந்திருக்காரு. பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு கடுப்புல இருந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பாட்டு பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நூதனமான பழிவாங்கல் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, அமேசான், பிளிப்கார்ட்ல அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் 300க்கும் மேற்பட்ட பொருட்களை அந்த காதலியோட வீட்டு அட்ரஸுக்கு ஆர்டர் பண்ணிருக்காரு. இது நல்லா இருக்குங்க, 300 பொருள் வாங்கி கொடுத்திருக்காரு. பே பண்றது அந்த பொண்ணு தான். பே ஆன் டெலிவரி. அதாவது அந்த பொண்ணோட அட்ரஸ்ல பே ஆன் டெலிவரி மோட்ல போட்டு அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து 300க்கும் மேற்பட்ட பொருட்களை ஆர்டர் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நீ பே பண்ணு, நான் உனக்கு செலவு பண்ணல, நீ செலவு பண்ண அப்படின்ட்டு இந்த ஒரு நூதனமான பழிவாங்கலை செயல்படுத்தி இருக்காரு. அந்த பொண்ணுக்கு பெரிய சாக்கு. 300 பொருளை எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஆர்டர் பண்ணிருக்காரு. அப்புறம் போயிட்டு அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கு. அப்புறம் போலீஸ்காரங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்த்து பண்ணுங்க தம்பி, ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பண்ணா அப்படிதான். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.